காவல்துறையின் மன்னார்குடி காவல்துறையின் மதவெறி போக்கை கண்டித்து மனிதநேய முஸ்லிம்களின் மாபெரும் போராட்டம் மாட்டின் பெயரால் மனிதனை தாக்கும் மன்னார்குடி காவல்துறையின் மதவெறி போக்கை கண்டித்து மனிதநேய முஸ்லிம்களின் மாபெரும் போராட்டம். அசைவ உணவு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒன்றல்ல. அத்துமீறும் காவல்துறையின் அக்கிரமங்களுக்கு அளவில்ல. அத்துமீறி கதைக்குள் நுழைந்து அடித்து உதைத்து இழுத்துச் சென்ற மன்னார்குடி காவல் ஆய்வாளர் மாட்டை விட கேவலமே. பசுவதைக்கு இங்கே தடையுண்டா? கேடுகட்ட வடக்கத்தியரின் மாட்டு புத்தி ஏனடா? கண்டிக்கிறோம். பிரியாணி கடை நடத்தி வரும் முஸ்லிம்களை குறிவைத்து காட்டு மிராண்டி ஆட்டம் போட்ட கலனி அப்பனை கண்டிக்கிறோம். எச்சரிக்கை. அமைதி பூங்கா தமிழகத்தை அரக்க குணத்தால் கெடுக்க நினைத்தால் அடக்கி வைக்க முஸ்லிம் தரப்பு அணி திரளுவோம் எச்சரிக்கை. கண்டிக்கிறோம். காட்டு மிராண்டி கலனியப்பனில் காவி செயலை கண்டிக்கிறோம். தடுக்க தவறும் தமிழக அரசின் மெத்தன போக்கை கண்டிக்கிறோம்.
கண்டிக்கிறோம் 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 கொலை வெறிக்கு துணை போகும் கொலை வெறிக்கு துணை போகும் பாஜகவை கண்டிக்கிறோம் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கலவரத்தை உண்டாக்க கலவரத்தை உண்டாக்க களம் இறங்கிய கலனியப்பனை களம் இறங்கிய கலனியப்பனை காவல்துறையே கைது செய் காவல்துறையே கைது செய் தாமதம் வேண்டாம் தாமதம் வேண்டாம் தாமதம் வேண்டாம் தாமதம் வேண்டாம் பயங்கரவாதியாய் நடந்து கொண்ட பயங்கரவாதியாய் நடந்து கொண்ட பழனியப்பனை பதவி நீக்க பழனியப்பனை பதவி நீக்க தமிழக அரசே தாமதம் வேண்டாம் தமிழக அரசே தாமதம் வேண்டாம் கண்டிக்கிறோம் 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 மாட்டுக்காக மனிதனை கொல்லும் மாட்டுக்காக மனிதனை கொல்லும் மாபாதகர்களை கண்டிக்கிறோம் மாபாதகர்களை கண்டிக்கிறோம் மத்திய அரசே மாநில அரசே மத்திய அரசே மாநில அரசே மனித உரிமையை மறந்த அரசே மனித உரிமையை மறந்த அரசே அத்துமீறும் பயங்கரவாதிகளை அத்துமீறும் பயங்கரவாதிகளை ஆதரிப்பது மனித உரிமையா ஆதரிப்பது மனித உரிமையா பதில் சொல் பதில் சொல் தமிழக அரசே பதில் சொல் மனித உரிமையை மறந்த அரசே மனித உரிமையை மறந்த அரசே அத்துமீறும் பயங்கரவாதிகளை அத்துமீறும் பயங்கரவாதிகளை ஆதரிப்பது மனித உரிமையா ஆதரிப்பது மனித உரிமையா பொறுக்க மாட்டோம் பொறுக்க மாட்டோம் பொறுக்க மாட்டோம் பொறுக்க மாட்டோம் பொறுமைக்கும் எல்லை கண்டோம் பொறுமைக்கும் எல்லை கண்டோம் பொங்கியலும் இஸ்லாமியர்களின் பொங்கியலும் இஸ்லாமியர்களின் போராட்டத்தில் நியாயம் காண்போம் போராட்டத்தில் நியாயம் காண்போம் துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே தமிழக அரசே துணை போகாதே தமிழக அரசே துணை போகாதே பசுவின் பெயரால் ஆட்டம் போடும் பசுவின் பெயரால் ஆட்டம் போடும் பயங்கரவாத செயலுக்கு பயங்கரவாத செயலுக்கு துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே காவல்துறையின் பெயரை கூறி காவல்துறையின் பெயரை கூறி
கலனியப்பனை களம் இறங்கிய கலனியப்பனை காவல்துறையே கைது செய், காவல்துறையே கைது செய். தாமதம் வேண்டாம், தாமதம் வேண்டாம், தாமதம் வேண்டாம், தாமதம் வேண்டாம். பயங்கரவாதியாய் நடந்து கொண்ட பயங்கரவாதியாய் நடந்து கொண்ட பழனியப்பனை பதவி நீக்க, பழனியப்பனை பதவி நீக்க தமிழக அரசே தாமதம் வேண்டாம், தமிழக அரசே தாமதம் வேண்டாம். வாலண்டியர்ஸ் கொஞ்சம் தண்ணி கொடுங்க. பெண்கள் சைடில் தண்ணி கேட்குறாங்க. வாலண்டியர்ஸ் கொஞ்சம் தவிங்க. அடுத்ததாக மாவட்ட துணைத் தலைவர் அன்சாரி அவர்கள் கோஷமிடுவார்கள். நாட்டின் பெயரால் மனிதரை தாக்கும் அத்துமீறி கடைக்குள் புகுந்து அடித்து உதைத்து இழுத்து சென்ற அடித்து உதைத்து இழுத்து சென்ற மன்னார்குடி காவல் ஆய்வாளர் மன்னார்குடி காவல் ஆய்வாளர் நாட்டை விட கேவலமே மன்னார்குடி காவல் ஆய்வாளர் மன்னார்குடி காவல் ஆய்வாளர் நாட்டை விட கேவலமே. தடையுண்டா 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 பசுமதிக்கு இங்கு தடையுண்டா? கேடு கட்ட வட இந்தியர்களின் கேடு கட்ட வட இந்தியர்களின் நாட்டு புத்தி இங்கே ஏறடா, நாட்டு புத்தி இங்கே ஏறடா. கண்டிக்கிறோம் 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 விஞ்ஞானிகளை நடத்தி வரும் விஞ்ஞானிகளை நடத்தி வரும் முஸ்லிம்களை குறிவைத்து முஸ்லிம்களை குறிவைத்து நாட்டு விராட்டி ஆட்டம் போட்ட நாட்டு விராட்டி ஆட்டம் போட்ட காணியப்படை கண்டிக்கிறோம், நாட்டு விராட்டி காணியப்படை கண்டிக்கிறோம். எச்சரிக்கை 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 எச்சரிக்கை. அமைதி பூங்கா தமிழகத்தை, அமைதி பூங்கா தமிழகத்தை அரக்க குணத்தால் கெடுக்க நினைத்தால், அரக்க குணத்தால் கெடுக்க நினைத்தால் அடக்கி வைக்க முஸ்லிம் தரப்பு, அடக்கி வைக்க முஸ்லிம் தரப்பு அணி திரளுவோம் எச்சரிக்கை, அடக்கி வைக்க முஸ்லிம் தரப்பு அணி திரளுவோம் எச்சரிக்கை. கண்டிக்கிறோம் 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 நாட்டு விராட்டி காணியப்படை, நாட்டு விராட்டி காணியப்படை மாவி செயலை கண்டிக்கிறோம், மாவி செயலை கண்டிக்கிறோம். அல்லாஹ் அக்பர். மாட்டின் பெயரால் மனிதனை மாட்டின் பெயரால் மாபெரும் போராட்டம். அசைவ உணவு இந்தியாவில், அசைவ உணவு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒன்றல்ல, தடை செய்யப்பட்ட ஒன்றல்ல. அத்துமீறும் காவல்துறையின்
அடுத்ததாக கண்டன உரை மாநில துணை பொதுச் செயலாளர் தௌஃபீக் அவர்கள் நிகழ்த்துவார். சமீப காலமாக இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் அதிலும் குறிப்பாக இந்துத்துவ ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்களில் மாட்டை மையப்படுத்தி முஸ்லீம்களை அவ்வப்போது தாக்கக்கூடிய சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக அகலாக்கு படுகொலையாகட்டும், இன்னும் பல்வேறு இடங்களிலே மாட்டு இறைச்சி வைத்திருந்ததாக சொல்லி அல்லது மாட்டுத்தோல் வைத்திருந்ததாக சொல்லி பல தலித் சகோதரர்களும் கூட தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த, குறிப்பாக வட மாநிலங்களில் நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் கண்டித்து நாமும் சில கட்டங்களிலே அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நாம் சொல்லிய கருத்துக்கள் என்னவென்று சொன்னால், எங்கோ நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் தமிழகத்தில் நடந்ததென்று சொன்னால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய போராளிகள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்ற எச்சரிக்கை சொல்லியிருந்தோம். அது எச்சரிக்கை சொல்லி சில நாட்கள் கூட ஆகவில்லை. இந்த மன்னார்குடியில ஒரு காவாரி பயல் காவல்துறையினுடைய காக்கி சிட்டையை போர்த்திக் கொண்டு ஒரு கைங்கரியத்தை நடத்தி இருக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு தில் இருக்கும். அது எந்த மண்ணிலே? பெரியார் வாழ்ந்த மண்ணிலே, திராவிட இயக்கங்கள் வாழ்ந்த மண்ணிலே, இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மண்ணிலே, அதுவும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் போராளிகள் இருக்கக்கூடிய மண்ணிலே வந்து மாட்டு இறைச்சி வைத்திருந்ததாக சொல்லி மாட்டு பிரியாணிக்காக வந்து அடி கொடுப்பதற்கு ஒருத்தர் வருகிறான் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளுக்குள்ள அந்த காவாரி பயல் பேர் என்ன? பேரை பாருங்க. காவாரியப்பனா? காவாரியப்பன். காவாரியப்பன். அந்த காவாரியப்பன் அந்த மாட்டு பிரியாணி பக்கத்துல போனால போகும்பொழுது கூட அவருக்கு என்ன துணை தேவைப்பட்டிருக்குது? காக்கி சட்டை. அப்ப இந்த நாட்டிலே மதிக்கக்கூடிய காக்கி சட்டை, முஸ்லீம்களை பொறுத்தவரை ஒரு காக்கி சட்டைக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறார்கள். எதற்காக மரியாதை கொடுக்கிறார்கள்? அந்த கலருக்காக அல்ல. சட்டம் அப்படி ஒரு மரியாதை கொடுக்க சொல்கிறது. இந்த நாட்டு மக்களை காக்கிறார்கள், தங்களை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். முஸ்லீம்கள் இந்துக்கள் எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் காவல் காக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த காக்கி சட்டைக்கு அரசாங்கம் ஒரு மதிப்பு கொடுக்க சொல்கிறது. அந்த காக்கி சட்டைக்கு அந்த காவாரி பையனே மரியாதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் கொடுக்கலாமா? அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். இது காவல்துறைக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் கிடையாது. காவல்துறையினுடைய ஒரு ஆடையை போத்திக் கொண்டு அதில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காவியப்பன் நடத்திருக்கக்கூடிய கைங்கரியத்திற்கு எதிராகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். அவனுக்கு தில்லு கிடையாது, தைரியம் கிடையாது. உண்மையிலேயே அவனுக்கு ஒரு காவி சிந்தனை இருந்ததுன்னு சொன்னா ஒரு காவி ஆடையை போத்துட்டு வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். கொடுக்க வேண்டிய கூட அந்த 100 மூவரை கொடுத்திருப்பாரு. பிரியாணி கடைக்காரர் கொடுத்திருப்பாரு. இவ்வளவு கூட்டம் தேவையில்லை. அந்த காவியை போத்துக் கொண்டு அந்த இடத்திலே தாக்கு பிடிக்க முடியாது என்று தெரிந்து கொண்டது போல காக்கி சட்டையை போர்த்திக் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அதுல இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு காவல்துறையை பொறுத்தவரை இது காவியப்பனுக்கு மட்டுமல்ல, பொதுவாகவே காவல்துறையை பொறுத்தவரை விரும்பியதெல்லாம் செய்துவிட முடியாது. சட்டத்தில் என்ன இருக்கிறதோ, என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் செயல்படுத்த வேண்டும். எனக்கு அது பிடிக்கல, அதனால் நீ செய்யாத சொல்வதற்கு அதிகாரம் கிடையாது. அவர் எந்த மதத்துக்காரராக இருக்கட்டும், முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, இந்த பகுதியில் டிஎஸ்பி அல்லது ஏடிஎல் முஸ்லீம் தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய மத உணர்வை அதை காக்கி சட்டையில காட்ட முடியாது. நம்ம நாட்டுடைய சட்டம் அப்படி. அந்த காவல்துறைக்கு வந்துவிட்டால் சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் செய்ய வேண்டும். தவிர
விரும்பியதெல்லாம் செய்ய முடியாது. அந்த காவிய பெண் செய்திருக்கக்கூடிய வேலையை பார்த்தால் என்னமோ அவருக்கு பிடிக்கணுங்கிற மாதிரியும் அதுல கூட உண்மை கிடையாது. நீ கூட நினைக்கலாம் ஏதோ அவருக்கு வந்து ஒரு காவி பக்தி வந்து இந்து மத பக்தி. இந்துக்கள் அப்படி கிடையாது. பல இந்துக்கள் மாட்டு இறைச்சி பல பேர் மாட்டு இறைச்சி சாப்பிடத்தான் செய்கிறார்கள். தலித் மக்கள் சாப்பிட செய்கிறார்கள். முஸ்லிம்கள் சாப்பிடுவதை பார்க்கிறார்கள், ஆதரவு கொடுக்கிறார்கள். எந்த விதமான எதிர்ப்பும் எங்கேயுமே இல்லை. இந்த காவிய பெண்ணும் இல்லை. என்ன ஒரு விஷயம் தெரியுமா? சம்பவம் நடந்தது எப்ப? 11ஆம் தேதி சம்பவம் நடந்திருக்குது. எதுக்கு தெரியுமா சண்டை நடந்துச்சு? என்னமோ ஒரு பிரியாணி கடை போட்டது மாதிரியும் போட்டாரா, என்னமோ இவருக்கு வந்து சூடு சொரணம் வந்துருச்சா, தேசபக்தி ஏதோ எந்த பக்தியோ ஏதோ ஒரு இளவு பக்தி வந்துருச்சா போடுறதுன்னு சொன்னார். அதெல்லாம் கிடையாது. ஒரு எலும்பு துண்டுக்கு வந்த பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த பிரியாணி கடை கேட்டு பாருங்க. இந்த காவாலி பையன் அப்பப்போ வந்து பிரியாணி தின்னுட்டு காசு கொடுக்க போன கவனிச்சு காசு கொடுக்கல. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு 2 பீஸ் எக்ஸ்ட்ரா கேட்டு போல இருக்கு. இதாண்ட பீஸ் இல்ல போல இருக்கு. அதுக்கு நடந்த சண்டைங்க இது. வேற உண்மை இல்லை. ஆனா இவ்வளவு ஒரு காவல்துறை இப்படி ஒரு கவலை இருக்கலாமா? இப்படி ஒரு கேர்கட்டாக இருக்கலாமா? ஒரு சின்ன ஒரு எலும்பு துண்டதுக்காக இந்த ஒரு நாய் துண்டா கூட போட்டு தொடர்ந்துருக்கலாம். அப்ப உனக்கு ஏன் நீ 2 நாளைக்கு முன்னாடி அந்த பிரியாணி திண்டைய, பீஃப் பிரியாணி, மாட்டு பிரியாணி திண்டைய மாட்டு புத்தி உள்ள என்ன சொல்றதுன்னு தெரியல. செஞ்சிருக்கலாமா இல்லையா? அப்ப முழுக்க முழுக்க இது வந்து என்னமோ அவருக்கு வந்து பெரிய வீரம் வந்த மாதிரியும் ஒரு பெரிய ஒரு மத பக்தி வந்தது மாதிரியும் தன்னுடைய இன்னும் சொல்ல போனால் நீ வாங்குற சம்பளம் யார்கிட்ட வாங்குற? உனக்கு சம்பளம் அரசாங்கம் கொடுக்கிறது. அரசாங்கத்துக்கு யார் கொடுக்கிறா? நம்ம வரி பணம். அந்த ஆள் போட்டிருக்க சட்டை இருக்கிற ட்ரெஸ் யூனிஃபார்ம் இருக்குல்ல, அது நம்மளுடைய வரி பணம். அவர் சாப்பிடுறாரு, சாப்பிடு. நம்மகிட்ட பிரியாணி சாப்பிட்டு காசு கொடுக்கலங்க. ஓசி தான், இலவசம் தான், தர்மம் தான், எலும்பு துண்டு தான் போட்டோம். ஆனா வீட்டுல போய் சாப்பிடற சாப்பாடு, அந்த சாப்பாட்டுக்கும் நம்ம காசு கொடுக்கிறோம். அப்ப நீ என்ன செய்யணும்? இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணம், இந்து மக்களுடைய வரிப்பணம், முஸ்லிம்களுடைய வரிப்பணம், கிறிஸ்துவ மக்களுடைய வரிப்பணம், மதம் சாராத மக்களுடைய வரிப்பணம், அந்த வரிப்பணத்தில் வேலை செய்யக்கூடிய ஆள் நம்ம இந்த நாட்டுக்குத்தான் விசுவாசம் இருக்க வேண்டும். தவிர ஒரு மதத்திற்கோ அல்லது ஒரு காவி கும்பலுக்கு விசுவாசம் இருக்கலாமா? இந்த தேசத்தில் சம்பளம் வாங்கிக் கொண்டு தேசத்துக்கு விசுவாசம் இல்லைன்னா அவனுக்கு பேர் என்ன வருங்க? அது வேற எப்படி சொல்லுவாங்க? ஆன்டி இந்தியன். ஆன்டி அந்த தேசத்துறை எவனையோ ஒருத்தன் தேசத்துறைன்னு ஒரு மனநோயை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே தேசத்துறை என்றால் இந்த காவிய தான் இருப்பான். காரணம் என்ன? நம்மள்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு செய்யற வேலைகளுக்கு யாருக்கு கூலிப்படியா இருக்கிறான்? யாருக்கு? உங்களுக்கு. அப்ப நல்லா நம்ம காவல்துறை மதிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை அமைதி பூங்கான்னு சொல்லுவாங்க. அமைதி பூங்கா எப்படி வந்துச்சு? எதனால் வந்துச்சு? இந்து மக்களும் முஸ்லிம்களும் அவரவர்கள் தங்களுடைய மதத்தை புரிந்து கொண்டு பிற மதத்தை புரிந்து கொண்டு ஒற்றுமையாக இருக்கிறார்கள். சின்ன சம்பவம் நிகழ்ந்தால் கூட ஒரு சிலர் தப்பாக புரிந்து கொண்டு பேசினாலும் கூட காவல்துறை சரியான முறையில் இதை கையாண்டு ஒற்றுமையை ஏற்படுத்துகிறார்கள். அந்த வகையிலே தமிழக காவல்துறை பாராட்டுக்குரியது. ஆனால் இந்த தமிழக காவல்துறையுடைய உயர் அதிகாரிகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம். இது போன்ற காவலி பயிரை உள்ள வைத்துக் கொண்டால் பெருசாலை வச்சுக்கிற மாதிரி இன்னைக்கு முஸ்லீம்களை சீண்டிட்டான். ஏதோ தெரியாதனமா ஒரு மன்னார் உடையில ஒரு முஸ்லீம் பிரியாணி கடையில ஒரு காலை வச்சுட்டான். ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்தவரை சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் சும்மா விட மாட்டோம். இன்னும் ஆரம்பிக்கல. இதுதான் துவக்கம். பிரியாணி கடைக்காரருக்கும் ஒரு காவல்துறைக்கு நடந்த சம்பவம் கிடையாது. மாட்டு இறைச்சி சாப்பிடுவது அவரவர் உரிமை. இன்னும் சொல்ல போனால் இந்துத்துவ ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊபி மாநிலம், அதுல இந்த யோகியோ போகியோ ஒருத்த முதல்வர் வந்திருக்கான். அவன் வந்துட்டு மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இது சொன்னதற்கு பிறகு அங்கே நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. எங்க இந்துத்துவ ஆளக்கூடிய ஒரு மாநிலத்தில் கூட இவர்களுடைய வேலை எங்க பலிக்கல. நீ தமிழகத்தில் வந்து ஆட்டம் கூட பார்த்தாய் அடக்கி வைப்போம். நீ எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, காவல்துறையுடைய காக்கி சட்டை போர்த்திட்டு வந்தால், காவல்துறையை வந்தால், சட்டத்தோடு வந்தால், சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுத்தால் நாங்க உன்னை எதுவுமே சொல்ல மாட்டோம். சட்டத்தை தூக்கி வைத்து விட்டு உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய காவி வரியை வெளிப்படுத்தினால் அதை எப்படி எதிர்கொள்வது எங்களுக்கு தெரியும். உன்னுடைய லத்திக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். சட்டத்தை நடைமுறைப்படுத்தால் உங்களுக்கு லத்தி தேவையில்லை. இப்பொழுது ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சுமார் ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சுங்க பாய், 4 மணி நேரத்தில் முடிச்சுங்க. உங்களுடைய உணர்வை சொல்லிட்டீங்க, ஒரு 10 நிமிஷத்துல புடிங்க, முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம்.
எங்களுக்கு லத்தி தேவையில்ல, கத்து தேவையில்லை. ஆனால் சட்டத்தில தூக்கி இருந்துட்டு அராஜகத்தில் வந்தீர்கள் சொன்னால் எங்களுடைய பதிலடி வேற மாதிரி இருக்கும். கைத்தடி எங்களுக்கு அதெல்லாம் பெரிய பொருட்டே கிடையாது. உங்கள் குருவி சுர துப்பாக்கி பொருட்டே கிடையாது. எங்களுடைய ஈமானை நீங்கள் சுரண்டி பார்த்தீர்கள் சொன்னால் எங்களுடைய உணர்வுகளுக்கும் எங்களுடைய ஈமானிய எங்களுடைய மார்க்கத்தை உணர்வுகளுக்கும் நீங்கள் மதிப்பளிக்கவில்லை என்று சொன்னால் அதை எப்படி எதிர்கொள்வது எங்களுக்கு தெரியும். முஸ்லிம்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறோம். இன்னைக்கு என்னடா காவல்துறையில் இப்படி ஒரு ஆள் வந்துட்டானா? இங்க குஜராத்ல நடந்துச்சு, ராஜஸ்தான் நடந்துச்சு, ஊப்பில நடந்துச்சு, தமிழ்நாட்டில் நடந்துருச்சு, இந்த திராவிட மண்டலம் நடந்துருச்சு, திராவிட இயக்கங்கள் நடக்கக்கூடிய மண்டலம் வந்துருச்சு, முஸ்லிம் அமைப்புகள் குறிப்பாக தமிழ்நாடு தொகுதி செல்வாக்காக இருக்கக்கூடிய தமிழகத்தில் நடந்துருச்சு. அப்படின்னு நீங்க கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு போதுமானவன். சொல்லி காட்டுகிறான். இன்னன்னாஸ் கத் ஜமஊலக்கும் ஃபக்ஸவும். மக்கள் சொல்வார்களாம், எல்லா எதிரிகளும் திரண்டு விட்டார்கள், காவல்துறையும் காவல்துறையும் கைகோர்த்து விட்டது என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால், என்று பொருளோட சொல்லப்பட்டால் பயப்படுகிறாதீங்க. காரணம் என்ன? ஃபஸாதத்துஹும் ஈமானா, எங்களுடைய ஈமான் அதிகரிக்கும். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். அல்லாஹ் மட்டுமே போதுமானவன். எவ்வளவு பெரிய ஆட்கள் தெரிந்தாலும் சரி, உன்னுடைய சட்டம், உன்னுடைய போலீஸ், உன்னுடைய ராணுவம் எல்லாம் சேர்ந்து எங்க அழிக்க நினைத்தாலும் எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அதாங்க பயப்படல, வலு சேர்ந்து இருக்கிறது, விழிப்புணர்வு வந்திருக்கிறது. 2 நாட்களிலே கூட்டப்பட்டிருக்கிற கூட்டம், அந்த கூட்டம் அதிலும் கூட நீங்கள் சாதாரண ஒரு அனுமதி கொடுத்திருந்தால் ரொம்ப ஈஸியா பேசிட்டு கத்திட்டு போயிருப்போம். நீங்க விலகி இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போஸ்டர் ஒட்டா போஸ்டர் கிழிக்குது போலீஸ். ஏன் போஸ்டர் கிழிக்கிறீங்க? அந்த காவாரி பை செஞ்சதுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க நல்லவர்கள் சொல்றோம், உயரதிகாரிகள் மதிக்கத்தக்கவர்கள் சொல்றோம், அனைத்து காவல்துறையும் அப்படி இல்லைங்கிறோம், தமிழகத்தின் அமைதி பூங்கா வச்சிருக்கிறதுல உங்களுக்கு பெரிய பங்குன்னு சொல்றோம். இன்னும் சொல்ல போனால் காவல்துறை உயரதிகாரிகள் நல்ல நட்போடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காவலி போய் இந்த வேலையை செஞ்சிருக்கிறான். அதை கண்டிச்சு போஸ்டர் கிழிக்கிறீங்களா? நீங்க நியாயப்படுத்துகிறீர்களா? நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? எப்படி உணர்வுகள் கூட சொல்லக்கூடாதா? அப்ப இதற்கெல்லாம் நீங்கள் மற்ற காவல்துறை அதிகாரிகள் அதற்கு துணை போனால் அதையும் எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு தெரியும். இந்த விஷயத்தை இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறோம். இந்த காவலி பயிர் செய்த வேலையை எங்களால் ஜீரணிக்க முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் எங்களை பொறுத்தவரை சமீபத்தில் காவல்துறை அதிகாரிகளோடு பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். குறிப்பிட்ட காலத்திற்குள்ள நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னார். இதுக்கு நாள் கூட குடிக்க முடியாது, உடனடியாக எடுத்தால் சொன்னார்கள். காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம், அந்த காவலி போய் பக்கத்துல நிக்க மாட்டோம், எந்த அனுமதியும் கேட்க மாட்டோம். ஒரு காவல்துறை அதிகாரியை முஸ்லீம்கள் சீண்டவில்லை என்று சொன்னால் எந்த நாயும் சீண்டார்? நாட்டில் அந்த மன்னார்குடி பகுதியில் என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு, அந்த தவறுகளை தட்டி கேட்க துப்புள்ளாத வார்த்தை வரல. துப்புள்ள என்னத்தை சொல்றதுக்கு காவலர்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. துப்புள்ளாத. அப்ப அந்த ஆள் என்ன அதை போய் தட்டி கேட்க முடியல. சொல்லுவாங்கல்ல, வேற எத்தவன் எரும மாட்டை போட்டு சிறைச்சான், அதை கூட சொன்னா கூட அந்த ஆளுக்கு கோவம் வரும். சித்தப்பா எரும மாடு அப்படித்தானே வரும். நீ ஒரு மாட்டு பிரியாணி, இந்த நாட்டுல சட்டத்தில் இடம் இருக்குது, கறி அறுக்கலாம் சாப்பிடலாம், சட்டம் தடுக்குதா? எந்த சட்டம் தடுக்குது? அவர் செஞ்சது கால மாட்டு பிரியாணியா போட்டிருப்பாரு. நான் கேட்கிறேன், பசுமாடாக இருந்தாலும் எந்த சட்டம் தடுக்கிறது? அப்ப உனக்கு எவ்வளவு வேலை இருக்குது? இந்த வேலை உனக்கு கொடுத்தாங்க. நாட்டில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்கிறான்னு சொன்னால் அங்கே போய் டிஸ்டர்ப் பண்ற. நீ ஒரு ரோட்டுக்கு ஒரு அபகரித்து போட்டுனாரு சொன்னால், இடையூறு இருக்கும் சொன்னால் ஓரமா போட்டான்னு சொல்லு, அது சட்டத்தை நடவடிக்கை கொண்டு துணுக்க போயிட போட பாகிஸ்தானுக்கு. நீ போட பாகிஸ்தானுக்கு எங்க இந்தியா உன்னைய துரத்துண்டா. இன்னும் முஸ்லிம்களை சீட்டி பார்த்தால் உன்னை பாகிஸ்தான் கூட அனுப்ப மாட்டோம், கபர்ஸ்தானுக்கு அனுப்புவோம். நீ என்ன முஸ்லிம்கள் என்ன உனக்கு என்ன? வடநாட்டில் ஏதோ விழிப்புணர்வு இன்னும் வரல, அங்கொன்றும் இங்கொன்றுமாக இப்பொழுது விழிப்புணர்வு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலத்துல சங் பரிவாருக்கு சங்கு ஊதிடுவோம். தமிழகத்தில் பக்கத்தோட எவ்வளவு வர முடியல. காவலி போய்
கக்கி சட்டை இருக்கிறதால கொஞ்சம் தில்லு வருகிறது சொன்னால் ஆரம்பத்திலேயே அதனை ஒடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் காவல்துறை உறுதியாளர்களுடைய கவனத்திற்கு உங்கள் மீது மதிப்பும் மரியாதை வைத்திருக்கிறோம். முஸ்லிம் சமுதாயம் உங்களை மெருகு போட்டுகிறது. நீங்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொன்னால் அந்த காவல் பணி எங்க போனாலும் சரி, தமிழகத்தில் அத்தனை ஊர்களில் எங்கள் கை இருக்கிறது. சமுதாயத்தில் நடந்தால் பாதிக்கப்பட்ட தலித்து மக்களை திரட்டுவோம். ஒட்டுமொத்த சமூக நல அக்கறை உள்ளவர்களை திரட்டி தமிழகத்தை கொந்தளிக்க வைப்போம். சிந்தனை உள்ளவர்கள் இருந்தார் என்று சொன்னால் நம்மளுடைய நாடு தாங்காது, சுடுகாடாக ஆகிவிடும். எங்களுடைய உணர்வுகளையும் எங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு எங்களுக்கு தெரியும். நீங்கள் நாட்டை பாதுகாப்பதற்கு, நாட்டை அமைதி பூங்காவாக இன்னும் நீடிக்க செய்வதனுடைய பொறுப்பு காவல்துறையுடைய கையில் இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்ததாக நன்றி உரை மாவட்ட துணை செயலாளர் சச்சா அவர்கள் இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டுகொண்ட பெண்கள், தாய்மார்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என்று பாராமல் குடும்பத்துடன் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டதற்கு எல்லாருக்கும் மேலாக இங்கு வாகன உதவிகளும் மைக் செட் உதவி மற்றும் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று கூறி இந்த நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்கிறோம். சுபானக்கல்லாமா அபிகமித அசோதல்லா இல்லா அசோபிருக்க வாத்து விலைக்கு எல்லாரும் அமைதியாக கலந்து செல்லுங்க. பெண்களுக்கு வழிவிட்டு ஆண்கள் பொறுமையாக ஓரமாக இருக்கு. சாலைக்கும் இந்த போராட்டத்திற்கு வந்து காவல்துறை அனுமதி கொடுக்கல. இங்கு திரண்ட மக்களை பார்த்து நம்மை கைது செய்யாமல் கலைந்து செல்லபடி காவல்துறை இந்த தகவலை நீங்க தெரிஞ்சீங்க. கைது செய்வதற்கு வாகனம் இல்லை, அதான் விஷயம். பெண்களுக்கு வழிவிட்டு பொறுமையாக கலந்து போகும். பின்பகுதியில் வாகனம் நிறுத்திருக்காங்கன்னா பொறுப்பாளர்களை கரெக்டாக அழைச்சி போங்க. பின்பகுதியில் மேடைக்கு பின்புறம் வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஒரு வண்டி சாவி கொத்து இங்க வந்திருக்கு. உரியவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். பைக்கினுடைய சாவி கொத்து. பெண்கள் மேடைக்கு பின்னால் வாகனங்கள் அப்படியே வரும், நீங்க அப்படியே சென்று போகலாம். பொறுமையா பெண்கள் மேடைக்கு பின்னால் வரவும். ஆண்கள் பெண்களுக்கு இடையூறு இல்லாமல் ஓரமாக நின்று கொள்ளுங்கள். ஆண்கள் வழிவிட்டு வாலண்டியர்ஸ் எல்லாம் அந்த கொடியெல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. வாலண்டியர்ஸ் பின்னாடி உள்ள கொடி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுங்க. அமைதியாக ஆண்கள் எந்த விதமான சத்தங்கள் இல்லாமல் பெண்களுக்கு வழிவிட்டு ஓரமாக செல்லவும். பெண்களுக்கு வழியை விட்டு பெண்கள் பின்புறமாக செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்கள் பின்புறமாக செல்லவும். அழைத்து வந்த வாலண்டியர்ஸும் பாதுகாவலர்களும் அவர்களை அழைத்து தங்களுடைய வாகனத்திலே ஏற்றிக்கொண்டு பாதுகாப்பாக செல்லும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.